ஹாய் விவோஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலுடைய ப்ரோமோ பார்த்து தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா வந்து காவேரி வந்து தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை தன் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சாரதா கேட்டு தெரிஞ்ச உடனே அப்படியே ஆடி போய் இடியே விழுந்த மாதிரி கீழே அப்படியே விழுந்துடுறாங்க. ஸோ காவேரி போய் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க சமாதானமாக. ஸோ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, விஜய் வந்து நிஜமாலுமே ரொம்ப நல்லவருமா, அந்த நம்பிக்கை இல்லையாமையா நான் வந்து அவரோட குழந்தைய வந்து சுமக்கிற நிலைமைக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, அப்போ நீ வந்து என் கூட வந்த மாதிரி வந்துட்டு அந்த பையன் கூட வந்து திருட்டுத்தனமாக வந்து குடும்பம் நடத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா காவேரி சொல்கிறாங்க, இல்லைம்மா அப்படியெல்லாம் தயவு செய்து யோசிக்காத அப்படிங்கிறாங்க. அதுக்கு சாரதா கேட்குறாங்க, அப்படியெல்லாம் யோசிக்காத அப்படின்னா என் குழந்தை எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காவேரி, இல்லைம்மா எனக்கே இங்கே வந்த பின்னாடி தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரதாவை வந்து ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டாங்க காவேரி. சாரதாவும் விஜய் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ காவேரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்ததாக விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கால் வந்து ரீச் ஆகவே இல்லை. கால் ரீச் ஆகிறதுனால காவேரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க. இங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து ஃபோனில் வந்து சொல்கிறாங்க. அதில் பார்த்துட்டுனா தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த நான் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டேன். அம்மா வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக வாங்க எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொல்லி வந்து காவேரி வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் வந்து ஃபோனில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டாக விஜய்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து விஜய் அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்துட்டு வந்து காவேரியை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்து காவேரி கிட்ட வருவாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.